أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ஐஜிசினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த அமர்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எனது அன்புக்கும் கௌரவத்துக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எனது இந்த அமர்வை ஆரம்பிப்பதற்கு முன்னர் உங்கள் அனைவருக்கும் சரியாக 30 செகண்ட்ஸ் டைம் தாரேன். ஒரு 30 செகண்ட் டைம் தாரேன். உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர், முன்னால் உள்ளவர், பின்னால் உள்ளவரோட எல்லாம் என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசி முடிச்சுங்க. அதுக்கு பிறகு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த செஷன் ஆரம்பிப்போம். ரைட், டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ரைட், இன்னும் மேலதிகமான டைம் வேணுமா? ரைட், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த டைம் போதுமாக இருக்கும்னு சொல்லி. எனவே எனக்கு தந்திருக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். எனக்குள்ள இந்த எஞ்சியுள்ள இந்த 35 அல்லது 40 நிமிடத்தில் நீங்கள் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். எனவே அந்த நம்பிக்கையோடு எங்களோட இன்றைய அமர்வை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இறை திருப்தியை பெற்றுத்தரும் நல்லமல்கள் என்பதாகும். மதிப்புக்கும் கௌரவத்துக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சில உண்மைகளை மிக தெளிவாக வரையறை செய்து வைத்திருக்கிறார். அந்த உண்மைகளை புரிந்து கொள்கின்ற மனிதர்கள் தங்களுடைய வாழ்வை அந்த கோட்பாடுகளுக்குள்ளால் அல்லது அந்த வரையறைகளுக்குள்ளால் அமைத்து கொள்ள வேண்டும் என்றும், அல்லாஹு தஆலா வரையறை செய்திருக்கின்ற அந்த இலக்குகள் அல்லது அந்த நோக்கங்களுக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய செயற்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வஹீனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே அல்லாஹு தஆலா மனித வாழ்வினுடைய நோக்கம் குறித்து அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தைகளின் ஊடாக அல்லாஹு தஆலா அதனை வெளிப்படுத்துகிறான். சூரத்துல் அன்ஆமுடைய 162வது 63வது வசனங்கள் அந்த செய்தியை சொல்லுகிறது. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே, உங்களுடைய வணக்க வழிபாடுகளும் ஏனைய கிரிகைகளும் வாழ்வும் மரணமும் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே ஆகும் என்பதனை நீங்கள் மிக தெளிவாக சொல்லுங்கள். லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். நான் இதனை கொண்டுதான் ஏவப்பட்டிருக்கிறேன் என்றும் அதனை ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட்ட முதலாவது அடியான் நான் தான் என்பதனையும் நீங்கள் பிரகடனம் செய்யுங்கள் அல்லது மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய உலக வாழ்வு எதனை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதனை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். அதே வசனத்தை அல்லாஹு தஆலா அதே விடயத்தை சூரத்து ஜாரியாத்தினுடைய 56வது வசனத்திலே வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்கள் அதே போன்று ஜின் ஆகிய 2 படைப்பினங்களும் எனக்கு வழங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டும் நான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை அல்லாஹு தஆலா அந்த வசனத்தினூடாக சூரத்து ஜாரியாத்தினுடைய 56வது வசனத்தினூடாக சொல்லுகின்றார். அதே போன்று சூரத்துல் பையினா, நாம் எமக்கு பரிச்சயமான லம் யகுனில்லதி என்று ஆரம்பிக்கின்ற அந்த சூறாவில் அல்லாஹு தஆலா வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன்,
அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே அனைத்தும் சொந்தம் என்றும் அவனிடத்திலே நாம் அனைவரும் மீளச் செல்ல இருக்கிறோம் என்றும் அவன் வரையறை செய்திருக்கிற அந்த விடயங்கள் தான் மார்க்கம் என்றும் நினைத்தவர்களாக, தூய்மையான எண்ணமுடையவர்களாக நீங்கள் அல்லாஹு தஆலாவை வணங்கி வழிபடுங்கள் என்று அல்லாஹு தஆலா மனித வாழ்வினுடைய நோக்கம் என்ன என்பது குறித்து மிக தெளிவாக வரையறை செய்து வைத்திருக்கிறார். எனவே ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறப்பு வரும் வரையிலும் அவனுடைய வாழ்க்கை ஒரு வழிபாடாக இருக்க வேண்டும் என்பதனை அல்லாஹு தஆலா வரையறை செய்திருக்கிறார். இந்த வழிபாடு என்ன என்பது பற்றி, அல்லது இந்த வணக்க வழிபாடு என்ன என்பது பற்றி, அல்லது வாழ்வே ஒரு வணக்கம் என்ன என்பது பற்றி மிக தெளிவாக சொல்லுகின்ற போது இஸ்லாம் அதனை பிரித்து பார்க்கவில்லை என்பதுதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய கடமை. வாழ்வே வணக்கம் என்றால் அர்த்தம் பள்ளி வாயிலுக்குள்ளால் மட்டும் சுருங்கியதல்ல இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகள், அல்லது ஆன்மீக அமர்வுகளிலே இருக்கின்ற போது மட்டும் அல்லாஹு தஆலாவை ஞாபகம் ஊட்டுகின்ற போது ஈமான் அதிகரிக்கின்ற, அல்லது அந்த அமர்விலிருந்து வெளியே சென்று தனிப்பட்ட சமூக குடும்ப வாழ்வோடு நாங்கள் எங்களுடைய வாழ்வை நடாத்தி கொண்டு செல்கின்ற போது இஸ்லாமிய போதனைகளுக்கும் எங்களுடைய நடைமுறை வாழ்வுகளுக்கும் இடையிலே காணப்படுகின்ற ஒரு இடைவெளி இருக்குமாக இருந்தால் அதனை இஸ்லாம் வணக்க வழிபாடு என்று சொல்லவில்லை. மாற்றமாக ஒரு மனிதன் தக்பீர் கட்டி அல்லாஹு தஆலாவுக்கு முன்னால் எப்படி அச்சமுள்ளவனாக தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றுகின்ற போது அவனுடைய மனநிலை இருக்குமோ அதே போன்றுதான் அவன் பஜாருக்கு சென்று, சந்தைக்கு சென்று, தெருவுக்கு சென்று வியாபாரம் செய்கின்ற போதும் அவனுடைய மனநிலை இருக்க வேண்டும். தொழிலுக்கு செல்கின்ற போதும் அவனுடைய மனநிலை இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற போதும் அவனுடைய மனநிலை இருக்க வேண்டும். குடும்ப வாழ்வை நடாத்துகின்ற போதும் அவனுடைய மனநிலை இருக்க வேண்டும். பிள்ளைகளோடு அன்பை பரிமாறுகின்ற போதும் அவனுடைய மனநிலை இருக்க வேண்டும். நண்பர்களோடு இருக்கின்ற போதும் அவனுடைய மனநிலை இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹு தஆலாவை நோக்கியதாக, அவனுடைய விருப்பு வெறுப்புகளை சார்ந்ததாக இருப்பதனைத்தான் வாழ்வே வணக்கம் என்கின்ற கோட்பாட்டினூடாக சொல்ல வருகின்றோம். எனவே இஸ்லாம் பள்ளிவாசலுக்குள்ளால், வணக்க வழிபாடுகளுக்குள்ளால் அல்லது வணக்க ஸ்தலங்களுக்குள்ளால் எங்களை சுருக்கி பார்க்கவில்லை. விரிந்த கண்ணோட்டத்தில் நீ காலை எழுந்தது முதல் தூக்கத்துக்கு திரும்ப செல்லும் வரும் வரை உன்னுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் அல்லாஹு தஆலாவை நோக்கி உன்னை அழைத்து செல்வதாக, அல்லாஹு தஆலாவை நோக்கி உன்னை ஞாபகம் ஊட்டுவதாக, நீ அல்லாஹு தஆலாவிடத்திலே திரும்பி வர இருக்கிறாய், அல்லாஹு தஆலா உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை ஞாபகம் ஊட்டுகின்ற விதத்திலே அமைய பெற்றிருப்பதுதான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சமாக காணப்படுகிறது. எனவே வாழ்வே வணக்கம் அது அப்படித்தான் அமைய வேண்டும் என்று இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கோட்பாட்டை வரையறை செய்து வைத்திருக்கிறது. நாம் இந்த கோட்பாட்டோடு அல்லாஹு தஆலாவை வணங்கி வழிபடுகின்ற போது நாம் அல்லாஹு தஆலாவை சந்திக்க இருக்கின்ற அந்த தருணம், அல்லது இந்த உலக வாழ்வை முடித்துக்கொண்டு நாம் அல்லாஹு தஆலாவை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்ற அந்த மரணம் என்கின்ற தருணத்தை அல்லாஹு தஆலா அதனை உறுதிப்படுத்துவான். அதனை நானும் நீங்களும் அறிந்து கொள்வோம். நான் வாழ்ந்த அந்த வாழ்க்கை அல்லாஹு தஆலாவுக்கு பொருத்தமானதாக அமைந்திருக்கிறதா, அல்லது அல்லாஹு தஆலாவுடைய திருப்தியை பெற்றுத் தருகின்ற அந்த தோரணையிலே அமைந்திருக்கிறதா, அல்லது அல்லாஹு தஆலாவுடைய வெறுப்பை சம்பாதிக்க போதுமான ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்திருக்கிறேனா என்பதனை எங்களுடைய அந்த இறுதி முடிவு தீர்மானிக்கும் என்பதனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அழகாக சொல்லி காட்டுகின்றான். ஒரு மனிதனுடைய ஆன்மா பிரிந்து அல்லாஹு தஆலாவை சந்திக்க செல்கின்ற போது அந்த ஆன்மாவை அல்லாஹு தஆலா எப்படி அழைக்கிறான் என்பதனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஞாபகம் ஊட்டுகின்றான். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஏ அமைதி அடைந்த ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, உன்னுடைய இரட்சகன் உன்னை பொருந்திக் கொண்ட நிலைமையிலும், நீ உன்னுடைய இரட்சகனை பொருந்திக் கொண்ட நிலைமையிலும் நீ திரும்பி வருவாயாக. ஃபதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னத், நீ என்னுடைய அடியார்களுக்குள்ளால் சேர்ந்து விடு, சுவனத்தினுள்ளால் நுழைந்து விடு என்று அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். எனவே அல்லாஹு தஆலா வாழ்க்கையை வழிபாடாக அமைத்துக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கான களம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அந்த வாழ்வு ஒரு வணக்கமாக அமைகின்ற போது உங்களுக்கான வெகுமதி எப்படியாக இருக்கும் என்பதனையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அதனை உணர்த்துகின்ற இடமாக எங்களுடைய அந்த இறுதி முடிவு அமைகின்ற தருணம் இருக்கும் என்பதனை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். இப்போது நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டால், எனதும் உங்களதும் இறுதி இலட்சியம் என்ன? எனதும் உங்களதும் இறுதி இலட்சியம் என்ன?
சத்தமா சுவர்க்கம் அப்படித்தானே? சுவர்க்கம்னு சொல்றவங்க தைரியமா கையத்துங்க. இறுதி லட்சியம் சுவர்க்கம்ன்றது. அப்ப தூக்காதவங்களுக்கு நம்ம டவுட் பண்ணிக்கிறா? அதுக்கு மேல என்ன இல்ல, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுவர்க்கம் தானே, அதுல உயர்ந்த ஒரு அந்தஸ்து தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ரைட்? அதுக்கு மேல ஒன்று அது கிடைக்காட்டி சுவர்க்கமும் கிடைக்காது. அல்லாஹு தாலாவுடைய திருப்தி, அல்லாஹு தாலாவுடைய திருப்தி. நீங்க வாங்கோ சூரத்து தௌபாவினுடைய 72வது வசனத்துக்கு அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத். அல்லாஹு தாலா ஈமான் கொண்ட விசுவாசிகளான ஆண்கள் பெண்களுக்கும் வாக்களித்திருக்கிறான். ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்தியல் அன்ஹார், நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற சுவன பூஞ்சோலைகள் அல்லாஹு தாலா வாக்களித்திருக்கிறான். ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் அதிலே நிலையாக தங்கி இருப்பார்கள். வ மசாகின தய்யிபா ஃபீ ஜன்னாத்தின் அத்ன், அவர்கள் நிலையாக தங்கியிருக்கின்ற அந்த பூந்தோட்டங்களில் அவர்களுக்கான இருப்பிடங்களும் காணப்படும். அல்லாஹு தஆலா அடுத்து சொல்ல வருகின்ற செய்தி தான் மிக முக்கியமானது. வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், இவை எல்லாத்தையும் விட அல்லாஹு தாலாவினுடைய திருப்தி தான், அவனுடைய சந்தோஷம்தான், அவனுடைய அந்த மகிழ்ச்சி தான் மிகப்பெரியது. ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ, அதுதான் மிக மகத்தான வெற்றியாகும் என்று அல்லாஹு தாலா சூரத்து தௌபாவினுடைய 72வது வசனத்திலே சொல்லுகின்றார். ஏன் வணக்க வழிபாடுகளை விட அல்லாஹு தாலாவுடைய திருப்தி முக்கியமானது என்பதனை உணர்த்துவதற்கு எங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சம்பவத்தை சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். பல ரிவாயத்துகளின் அடிப்படையிலே நாளை மறுமை நாளிலே விசாரணைக்கு அழைக்கப்பட்டு நரகத்துக்கு முதலாவது செல்கின்ற 3 நபரும் யார்? எல்லாருக்கும் தெரியும். முதலாவது அல்லாஹு தாலாவினுடைய பாதையிலே போராடி மரணித்தவர். இரண்டாவது அல் குர்ஆனை கற்றவர் வச்சுக்கொள்வோம், ரைட்? அல் குர்ஆனை, அந்த அல் குர்ஆனுடைய அறிவை பயின்றவர். மூணாவது நபர் அல்லாஹு தாலாவினுடைய அருளால் நிறைய செல்வங்கள் சொத்துக்கள் கிடைத்த ஒரு மனிதர், அதனை செலவழித்தவர், ரைட்? இவர் இந்த மூவருடைய அமல்களையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால் அல்லாஹு தாலா அதற்கு கொடுத்திருக்கின்ற அந்தஸ்தை போன்று வேறொரு அந்தஸ்தையும் வேறு வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கவில்லை. அல்லாஹு தாலாவினுடைய பாதையிலே போராடி மரணிக்கின்ற மனிதனுடைய உடம்பிலிருந்து சிந்தப்படுகின்ற ஒரு துளி இரத்தம் பூமியை வந்தடைவதற்கு முன்னர் அல்லாஹு தாலா அந்த மனிதருக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் குர்ஆனை கற்று அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் தான் மனிதர்களுக்கு மத்தியிலே மிகச் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலாவினுடைய பாதையிலே தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிக்கின்ற மனிதர்கள், அவர்கள் அல்லாஹு தஆலாவுக்கு அவருடைய சொத்துக்களை கொடுத்து சுவர்க்கத்தை விலைக்கு வாங்கிக் கொள்கிறார் என்று அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன என்று ஒரு வசனத்திலே அந்த பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்துக்காக வேண்டி உழைக்கின்ற செலவழிக்கின்ற மனிதர்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறார். இவை எல்லாம் உயர்ந்த அந்தஸ்திலே வைத்து பார்க்கப்படுகின்ற நல்ல அமல்கள். ஆனால் இவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய திருப்தியை சம்பாதிக்கவில்லை. அல்லாஹு தஆலா அதற்கு சொன்ன காரணம், அல்லாஹு தாலாவினுடைய திருப்தியை தாண்டிய ஒரு திருப்தி அந்த மனிதர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. எனவே அல்லாஹு தாலா அந்த அமல்களை பகிஷ்கரிக்கிறான். அவர்கள் நரகத்திலே முகம் குப்புற தள்ளப்படுவார்கள். அல்லாஹு தாலா அத்தகைய மோசமான நிலையிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அவர்களுடைய பலவீனத்துக்கான காரணம் என்ன? அவர்களுடைய பலவீனத்துக்கான காரணம், அவர்கள் செய்த நல்லமலுக்கு பின்னால் அல்லாஹு தாலாவினுடைய திருப்தியை தாண்டி தான் பேசப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களிடத்தில் இருந்தது. அல்லாஹு தாலாவின் பாதையிலே போராடி மரணித்தவர் அல்லாஹு தாலாவிடத்திலே வந்து அவர் செய்த அந்த நல்லவர் பற்றி தைரியமாக பெருமையாக பேசுகின்ற போது அல்லாஹு தாலா சொல்லுவான், நீ பொய் சொல்லுகிறாய், நீ பொய் சொல்லுகிறாய். அப்போது அந்த அடியான், இல்லை ரப்பே, நான் உன்னுடைய பாதையிலே போராடி மரணித்த ஒரு ஷஹீத் என்று சொல்லுகின்ற போது, இல்லை, நீ அப்படி மக்கள் உன்னை அழைக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய நோக்கமாக இருந்தது, அதற்கான கூலி பூமியிலே உனக்கு கிடைத்து விட்டது, இப்போது என்னிடத்தில் ஏதும் தருவதற்கு கிடையாது என்று மலக்குமாரிடத்திலே சொல்லி அவரை இழுத்து கொண்டு போய் நரகத்திலே தள்ளிவிடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதே போன்று இந்த மூவரும் நடாத்தப்படுவார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே,
நாங்கள் செய்கின்ற நல்லமல்களினூடாக அல்லாஹு தாலாவினுடைய திருப்தி சம்பாதிக்கப்படுகிறதா என்பதனை நாங்கள் எங்களுக்குள்ளால் கேள்வி கேட்டு எம்மை நாம் தகமைப்படுத்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நபிமொழியை அறிவிப்பு செய்கிறார்கள். யகூலுல்லாஹு தபாரக வ தஆலா லி அஹ்லில் ஜன்னah, அல்லாஹு தஆலா சுவர்க்கவாசிகளை பார்த்து சொல்லுகிறான், உஹில்ல அலைக்கும் ரிதுவானி ஃபலா அஸ்கது அலைக்கும் பஅதஹு அபதா. என்னுடைய திருப்தி உங்கள் மீது வாஜிபாகிவிட்டது, கடமையாகிவிட்டது. இனி உங்களை பார்த்து நான் ஒருபோதும் கோபமடைய மாட்டேன் என்று அல்லாஹு தாலா ஒரு வாக்குறுதி கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அந்த வாக்குறுதியை சம்பாதித்துக் கொள்வதுதான் எனதும் உங்களதும் உயர்ந்த இலட்சியமாக இருக்க வேண்டும். அந்த உயர்ந்த இலட்சியத்தை அடைந்து கொள்வதற்கான டூல்ஸாக, உதவியாகத்தான் அல்லாஹு தாலா நானும் நீங்களும் செய்கின்ற இந்த வணக்க வழிபாடுகளை, செயற்பாடுகளை, நாங்கள் கிரியைகளாக செய்கின்ற விடயங்களை அல்லாஹு தாலா எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான். எனவே நாம் இப்போது பரிசீலனை செய்து பார்க்க வேண்டிய கடமையில இருக்கிறோம். நான் செய்கின்ற இந்த வணக்க வழிபாடுகள் அந்த தராதரத்தை அடைந்து கொள்வதற்கு போதுமானதா? நான் தொழுகிறேன், எஸ் நான் தொழுகிறேன். நான் நோன்பு நோட்கிறேன், எஸ் நான் நோன்பு நோட்கிறேன். நான் சதகா கொடுக்கிறேன், நான் சதகா கொடுக்கிறேன். எல்லா நல்லவர்களையும் பட்டியலிட்டால் அந்த பட்டியலுக்கு முன்னால் சரி என்கின்ற அடையாளத்தை இடுவதன் ஊடாக நாங்கள் அல்லாஹு தாலாவுடைய திருப்தியை சம்பாதித்தவர்களாக மாறிவிடுவோமா? நன்மைகளை பட்டியலிடுவதற்கு பின்னால் அல்லாஹு தாலா அதனை எதிர்பார்க்கவில்லை. அந்த நன்மைகளின் ஊடாக எதிர்பார்க்கின்ற விளைவுகள் வாழ்க்கையிலே வருகின்ற போது அல்லாஹு தாலா அதனை ஏற்றுக்கொள்வான் என்பதுதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான யதார்த்தமாக இருக்கிறது. எனவேதான் இமாம் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நாம் செய்கின்ற நல்லமல்கள் அது நல்லமல்கள் தானா என்பதனை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி 2 நிபந்தனைகளை அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஃபுலைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் அவை அல்லாஹு தாலாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நல்லமல்கள் தானா என்பதனை வரையறை செய்து கொள்வதற்காக வேண்டி சூரத்துல் முல்கிலே வருகின்ற லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, மிகச் சிறந்த அமல் என்ன என்பது பற்றிய அந்த விளக்கத்தை சொல்கின்ற போது இமாம் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதனை அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். 2 நிபந்தனைகளை அந்த அமல் பெற்றிருக்குமாக இருந்தால் நீங்கள் செய்கின்ற அமலுக்கு நீங்கள் உங்களுக்கு புள்ளியிட்டுக் கொள்ளலாம். முதலாவது நிபந்தனை, அது அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி செய்யப்படுகின்ற ஒரு அமலா என்பதிலே நீங்கள் மிக தெளிவாக இருங்கள். நோக்கம் என்ன என்பதிலே மிக தெளிவாக இருங்கள். அங்கே இஹ்லாஸ் பேணப்படுகிறதா என்பதனை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். 2வது, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னாவை பின்பற்றுகின்ற ஒழுங்கிலே காணப்படுகிறதா என்பதனை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள் என்று ஃபுலைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதனை இன்னும் சரளமாக விளக்குவதாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி அவருக்கு ஸலவாத்து சொன்னால் எங்களுக்கு கிடைக்கின்ற வெகுமதிகள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொல்லி நாம் அவர் மீது ஸலவாத்து சொல்கின்ற போது எங்களுக்கு கிடைக்கின்ற வெகுமதிகள் என்ன? யார் சார் ஒருத்தர்? ஒரு ஸலவாத்து சொன்னால் அல்லாஹு தஆலா 10 முறை ஸலவாத்து சொல்லுவான். அந்த ஸலவாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எடுத்து காட்டப்படும். இப்படி பல சிறப்புகள் காணப்படுகின்றன. இது ஸலவாத்து சொல்வதன் மூலமாக கிடைக்கின்ற ஒரு நன்மை. எனவே ஸலவாத்து சொல்வதன் ஊடாக நாங்கள் அடிப்படையிலே நம்ம நன்மைகளை சம்பாதிக்கிறோம். ரைட். இப்போது அதான் சொல்லுகின்ற போது ஸலவாத்து சொல்லப்படுகிறது, அப்படித்தானே? நான் இதனை சரளமாக விளக்குவதற்காக சொல்லுகிறேன். ரைட். நான் ஸலவாத்து சொன்னால் நன்மை கிடைக்கும் என்பது சுன்னாவின் மூலமாக உத்தரவாதப்படுத்தப்பட்ட விடை. ஆனால் அதானுக்கு முன்னர் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பது சுன்னாவின் மூலம் உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஒரு விடயமா? என்னுடைய நோக்கம், நான் ஸலவாத்து சொன்னால், நான் தூய்மையான உள்ளத்தோடு ஸலவாத்து சொன்னால், இஹ்லாஸை நான் பேணினால் அது நன்மையை தருகின்ற விடயம் சுன்னாவாக இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நான் அதை செய்தால் நன்மை கிடைக்கும். ஆனால் நான் அதனை எங்கே செய்ய வேண்டும் என்பதனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவின் மூலமாக காட்டி தந்திருக்கிறார்கள். எனவே அந்த இடம் பொருள் ஏவல் என்ற ஒரு விடயம் இருக்கிறது, அது மாறுபடுகின்ற போது அது சுன்னா என்கின்ற இடத்திலிருந்து பித்ஆவாக மாறிவிடுகிறது. அதே போன்ற ஒரு
ஒரு சகோதரன், உங்களுடைய அறையிலே தங்கியிருக்கின்ற ஒரு சகோதரர் தூங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். நேரம் 10:30 பிந்தி விட்டது, இரவு 10:30 பிந்தி விட்டது. அல் குர்ஆன் ஓதுவதன் மூலமாக கிடைக்கின்ற நன்மைகள் என்ன? ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் அலிஃப் லாம் மீம் என்பதனை ஒரு சொல் என்று சொல்ல மாட்டேன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. ரைட். எல்லோரும் தூங்க தயாராகின்ற சந்தர்ப்பத்தில் ஒருவர் முஸ்ஹபை விரித்து சத்தமாக குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறார். இது குர்ஆன் ஓதின நன்மை, அப்படித்தானே? இப்போது பக்கத்தில் இருக்கிறவர் முரண்படுகின்ற போது குர்ஆனை ஓதாதீர்கள், நாங்கள் தூங்கச் செல்கிறீர்கள் என்றால், இப்போது என்னுடைய வாதம் குர்ஆன் ஓதினால் நன்மை, அப்படித்தானே? குர்ஆன் ஓதினால் நன்மை, நான் குர்ஆன் ஓதுகிறேன், நீங்கள் அதை தடுக்கிறீர்கள் என்றால் அந்த வாதம் நியாயமாகுமா? அந்த அமலை செய்வதற்கான ஒரு பொருத்தப்பாடு இருக்கிறது, ஒரு பொருத்தமான நேரம் இருக்கிறது. இப்போது செய்ய வேண்டிய அமல் என்ன? ஃபஜ்ருக்காக வேண்டி எழும்புவதற்காக வேண்டி நேரகாலத்தோடு தூங்க வேண்டும் என்பது. அப்படி நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஓத வேண்டுமா இருந்தால் நீங்கள் வெளியே சென்று அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இல்லாத ஒழுங்கிலே நீங்கள் ஓத வேண்டும். இப்படி எந்தெந்த விடயத்தை எந்தெந்த இடத்திலே செய்யுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவின் மூலமாக வழிகாட்டினார்களோ அதனையும் புரிந்து கொண்டு அந்த செய்கின்ற அமலை அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி செய்வதனைத்தான் நாங்கள் ஒரு அமல் சாலிஹ் என்று ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டினார்கள். எனவே நாங்கள் இந்த அடிப்படைகளை பேணாமல் செய்கின்ற போது, இந்த அடிப்படைகளை நாங்கள் பேணாமல் செய்கின்ற போது ஒரு பெரிய ஒரு அமலும் வீணாகி போய்விடுகிறது. அதனால் இந்த அடிப்படையை பேணி செய்கின்ற போது ஒரு சிறிய ஒரு அமலும் பெரியதாக அல்லாஹு தாலாவிடத்திலே எடுத்து காட்டப்படுகிறது. எனவே இந்த அடிப்படையை மீறி அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி போராடி மரணித்தவர் நரகத்திலே தள்ளப்பட்டார். இந்த அடிப்படையை மீறியதன் காரணமாக அல் குர்ஆனை பயின்று அல் குர்ஆனின் மீது மக்களை அழைத்த மனிதர் நரகத்திலே தள்ளப்பட்டார். இந்த அடிப்படையை மீறியதன் காரணமாக அல்லாஹு தாலாவினுடைய பாதையிலே செலவழித்த மனிதர் நரகத்துக்கு தள்ளப்பட்டார். ஆனால் தூய எண்ணத்தோடு தாகத்திலே தவிக்கின்ற ஒரு நாய்க்கு நீர் கொடுத்ததற்காக வேண்டிய ஒரு விபச்சாரி சுவர்க்கத்துக்கு சென்றார். அதனை நான் இன்னும் சரளமாக விளக்க வேண்டும் என்றால், ஒரு குழந்தை அழுகின்ற போது அல்லது உங்களுடைய குழந்தை அழுகின்ற போது நீங்கள் உங்களுடைய குழந்தையை நோக்கி ஓடி செல்கிறீர்களே, அல்லது அந்த குழந்தையை அரவணைக்க வேண்டும் என்கின்ற உணர்வு வருகிறதே, அதனை எதற்காக செய்கிறீர்கள்? அது இயல்பாக நடக்கிற ஒரு அன்பு, அப்படித்தானே? இதனை நான் ஓடி சென்று கட்டி அணைத்து முத்தமிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு எனக்கு கிடைக்கும் என்று நாங்கள் எங்களை செயற்கைத்தனமாக ஆர்வமூட்டி கொண்டு செல்கிறோமா? இந்த மனித இயல்பிலே இருக்கின்ற அந்த தூய்மையான அன்பினுடைய வெளிப்பாட்டை தான் அல்லாஹு தாலா அந்த இடத்திலே இஹ்லாஸாக பார்த்திருக்கிறார். எங்களுக்கிடத்தில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை, நாங்கள் இஹ்லாஸை அல்லது அன்பை அல்லது ஜீவகாருண்யத்தை அல்லது அடுத்த பிற விடயங்களோடு நாங்கள் எங்களை கம்ப்ரமைஸ் பண்ணிக் கொள்வதனை இயல்பாக நடத்தி செல்கின்ற இடத்துக்கு எங்களுடைய மனதை நாங்கள் பக்குவப்படுத்தி கொள்ளாமல் செயற்கைத்தனமாக செய்வதற்கே நாங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் நாய் தாகத்திலே தவித்து கொண்டிருக்கின்ற போது இதுவும் ஒரு உயிரினமே, இதனுடைய உயிர் பிரிந்துவிடுமே என்கின்ற அச்சத்திலே ஆதங்கத்தோடு இறங்கி சென்ற அந்த பெண்மணிக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை வாக்களித்ததாக, சொர்க்கத்தை கொடுத்ததாக ஹதீஸுடைய அறிஞர்கள் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறார். உதாரணமாக இப்போது கடும் கோடை காலம், அப்படித்தானே? எங்களுக்கெல்லாம் ஒரு 10-15 நிமிடங்கள் வெளியே இருக்கின்ற போது, இந்த அனல் காத்து வீசுகின்ற போது நீர் தேவைப்படுகிறது. ரைட். எங்களை சூழ எத்தனையோ பூனைகளும் ஏனைய பிராணிகளும் ஓடிக்கொண்டு தண்ணியை தேடிக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அதனை கண்டுகொள்கிறோமா? அதனை கண்டுகொள்வது கிடையாது. ஆனால் பூனைக்கு தண்ணி வைப்பதன் ஊடாக சுவர்க்கத்துக்கு ஒரு மனிதன் செல்கிறான் என்கின்ற அந்த செய்தி வந்து தூண்டப்பட்டு நாங்கள் அதனை செய்கிறோம் என்றால் ஒரு முரண்பாடு இருக்கிறது, தெரிகிறதா? முரண்பாடு தெரிகிறதா இல்லையா? இயல்பாக என்னுடைய குழந்தை அல்லது யாரோ ஒரு முகமே அறியாத குழந்தை கதறுகின்ற போது ஏன் என்று பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த அன்பு இயல்பாக வருகிறது.
இயல்பாக வருகிறது. ஆனால் சில விடயங்களில் நாங்கள் குர்ஆன் சுன்னாவை வலித்து காட்டினால் மாத்திரம்தான், அதை வரிந்து சொன்னால் மட்டும்தான் எங்களுடைய உள்ளத்திலிருந்து அன்பும் கருணையும் பீரிட்டு வருமாக இருந்தால் நாங்கள் இன்னும் பக்குவப்படவில்லை என்றார். அப்படியாக இருந்தால் அந்த இடத்திலே அந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தாவிட்டால் அந்த பூனை பசியிலே ஏங்கி தவித்து இருந்தாலும் நாங்கள் அதனை கண்டுகொள்ள மாட்டோம். அப்படித்தானே? எனவே இத்தகைய நிலையிலிருந்து நாங்கள் எங்களை இன்னும் ஒரு படி உயரத்துக்கு நாங்கள் இயல்பாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த தூய்மையான அன்பு அந்த இடத்திலே அல்லாஹு தஆலாவினுடைய பார்வையிலே மிக உயரமானது என்பதனை இஸ்லாமிய அறிஞர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள். எனவேதான் அந்த இடத்திலே அவர் அந்த உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து கொள்கிறார் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிது நபவியை ஒரு பெண்மணி சுத்தம் செய்து கொண்டு வந்த அந்த சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தொடராக அந்த பள்ளிவாசலை ஒரு பெண்மணி சுத்தம் செய்வதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதானித்து வந்தார்கள். சில தினங்களாக அந்த பெண்மணியை காணவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்து பார்த்தபோது அந்த பெண்மணி இறந்து விட்டதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்தை தேடி சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடாத்தி விட்டு வந்தார்கள் என்றால் ரசூலுல்லாஹ்வினுடைய பார்வையிலே அந்த பெண்மணி பள்ளியின் மீது வைத்திருந்த, நபியின் மீது வைத்திருந்த அந்த அன்புக்கு இருந்த பெருமானம் வித்தியாசமானது. ஆனால் சின்னது ஒரு சிறிய செயல். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வோடு இருந்த அந்த சஹாபாக்கள் அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் போராடி மரணிக்கின்ற அளவுக்கு செய்த தியாகங்களோடு ஒப்பிடுகின்ற போது ஒரு சிறிய செயல். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அள்ளி இறைத்ததோடு ஒப்பிடுகின்ற போது சிறிய செயல். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து போராடி அந்த போராட்டத்தோடு ஒப்பிடுகின்ற போது ஒரு சிறிய செயல். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த அறிவு பணியை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த பெண்மணி செய்த செயல் ஒரு சிறிய செயல். ஆனால் அல்லாஹு தஆலாவின் பார்வையிலே அது அந்தஸ்து மிக்கது, அல்லாஹு தஆலாவின் பார்வையிலே அது உயரமானது. எனவே அந்த எங்களுடைய பார்வையிலே இருக்கின்ற அந்த தடைகளை எல்லாம் தாண்டி எங்களை அல்லாஹு தஆலாவிடத்திலே உயர்த்தி நிற்கின்ற அளவுக்கு போதுமானதாக இருக்கும். நாங்கள் செய்கின்ற அமல்கள் இந்த வரையறைகளுக்குள்ளால் அல்லாஹு தஆலாவுடைய திருப்தியை மாத்திரம் நாங்கள் எதிர்பார்த்து செய்வதாக இருந்தால், அதே போன்று நாங்கள் செய்கின்ற அமல்களுடைய விளைவுகள் எங்களுடைய வாழ்க்கையிலே பாசிட்டிவான மாற்றங்களை ஏற்படுத்தாவிட்டால் அல்லாஹு தஆலாவுடைய திருப்தி எங்களுக்கு கிட்டாது. குறிப்பாக வணக்க வழிபாடுகளோடு தொடர்பட்ட விடயங்களை அல்லாஹு தஆலா பேசுகின்ற போது அதனை கிரியைகளாக அல்லாமல் அதனை ஒரு சமூக விளைவோடு தொடர்புபடுத்தி அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறார். நான் தொழுகின்ற தொழுகை, நான் நோட்கின்ற நோன்பு, நான் செய்கின்ற நல்ல கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது சதக்காக்கள், ஜகாத், இது என்னுடைய தனிப்பட்ட சமூக வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறார். அந்த மாற்றத்தை என்னுடைய வாழ்க்கையிலே அது கொண்டு வராமல் நான் இயந்திரமாக அதனை ஒரு சம்பிரதாயமாக ஒரு கிரியையாக நிறைவேற்றிவிட்டு செல்லுகின்ற நிலைமையிலே மாத்திரம் என்னுடைய வணக்க வழிபாடு இருக்குமாக இருந்தால் அது அல்லாஹு தஆலாவிடத்திலே எங்களுக்கு திருப்தியை பெற்று தருமா என்பதிலே ஒரு கேள்வி இருக்கிறது. தொழுகையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற போது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களிலிருந்து உங்களை தடுக்க வேண்டும் என்று தொழுகையினுடைய விளைவை அல்லாஹு தஆலா பேசுகின்றார். நாம் தொழுதிருக்கிறோம், எங்களுடைய அங்க அவயங்களிலே தொழுகையை நாங்கள் பேணி தொழுகின்ற தொழுகைக்கான அடையாளங்கள் தென்படுகிறது. பள்ளிவாசலுக்கு சென்றால் அவரை சந்திக்கலாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பள்ளிவாசலோடு நெருக்கமான உறவை பேணுகின்ற ஒருவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவரை போன்ற ஒரு மோசமான பழக்க வழக்கம் உடையவர் யாரும் இருக்க மாட்டார். அவருடைய பார்வையிலே பள்ளிவாசலுக்குள்ளால் இப்படி இருந்தால் போதுமானது என்கின்ற ஒரு கண்ணோட்டத்திலே சமூக வாழ்வில் இருந்து மிச்சம் தூரமான ஒருவராக இருக்கின்ற ஒரு வழக்கம் இருப்பதாக இருந்தால் அந்த தொழுகை அவரிடத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? எனவே தான் அல்லாஹு தஆலா ஃபவைலுல் லில் முஸல்லீன், சில வேளை அந்த தொழுகையே அவர்களுக்கு கேடாக அமையலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அந்த சூரத்துல் மாஊனை நீங்கள் தஃப்சீர் விளக்கங்களோடு படித்து பார்த்தால் அல்லாஹு தஆலா அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு பகுதி ஒன்று, அவர்கள் தொழுகையாளிகள், அந்த தொழுகையை அவர்கள் சரிவர நிறைவேற்றுவதில்லை. இரண்டாவது, அவர்களுக்கு தொழுகையிலே அவர்கள் வெறுமனே அல்லாஹு தஆலாவை ஞாபகமூட்டிவிட்டு மட்டும் செல்லவில்லை,
அங்கே தன்னுடைய பிற சகோதரனை சந்திக்கிறான். அவனோடு சஃப்லே தோளோடு தோள் நின்று தொழுகிறான். அவனை பார்த்து சலாம் சொல்லுகிறான், அன்பை பரிமாறுகிறான். ஆனால் பசியிலே அவனுடைய பங்கெடுப்பதற்கான மனநிலையே அந்த தொழுகை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஒரு அற்ப பொருளை கொடுத்து கூட தன்னுடைய சகோதரனுடைய தேவையிலே பங்கெடுத்துக் கொள்வதற்கான மனப்பக்குவம் அவனத்திலே இல்லை. ஏன்? வயம்னஊனல் மாஊன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒரு அற்பமான விடயத்தை கூட கொடுத்து உதவுகின்ற மனப்பக்குவம் அவனுக்கு இல்லை என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாஊனிலே தொழுகையாளியை கண்டிக்கிறான். தொழுகையாளியை அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். எனவே தொழுகை சமூக ரீதியாக தனிமனித ரீதியாக ஒரு மனிதனிடத்திலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அந்த மாற்றத்தை அந்த தொழுகை ஏற்படுத்தாத பட்சத்திலே அவர் அல்லாஹு தாலாவுடைய திருப்தியை பெற்ற ஒரு வணக்கத்தை நிறைவேற்றியவராக மாறுகிறாரா என்பதிலே ஒரு சந்தேகம் எழுகிறது. இதே போல் அல்லாஹு தாலா சதகாவை பற்றி பேசுகிறான், நோன்பை பற்றி பேசுகிறான். நீங்கள் குதிபா அலைக்கும் சியாமு கமா குதிபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடைய மனிதர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹு தாலா நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்பதனை நாம் அனைவரும் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம். தக்வா என்பது ஒரு உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஒரு விழிப்பு நிலை, ஒரு பிரக்ஞை. அதாவது ஒரு விடயத்தில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய உள்ளத்திலே ஆட்டோமேட்டிக்காக எழும்புகின்ற ஒரு வகையான ஒரு விழிப்பு நிலை என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே நோன்பை நோற்றிருக்கின்ற போது நான் ஒரு ஹராத்திலே விழுந்து விடுவேனோ என்கின்ற அந்த அச்சம், நான் ஒரு பாவத்தை செய்வதனூடாக என்னுடைய நோன்பு முறிந்து விடுமோ என்கின்ற அச்சம், நான் தவறியாவது ஒரு ஹராமான விடயத்தை பார்த்து விடுவேன் என்கின்ற அந்த அச்சம், நோன்புக்கு வெளியிலும் நாம் நோன்பை இல்லாத காலங்களிலும் என்னுடைய வாழ்க்கையிலே தொடர வேண்டும் என்கின்ற அந்த மனப்பக்குவத்தை அல்லாஹு தாலா நோன்பினூடாக ஏற்படுத்த விரும்புகிறான். அந்த மனப்பக்குவம் நோன்பு முடிந்ததோடு பிறையோடு மறைந்து விடுமாக இருந்தால் அந்த நோன்பு ஏற்படுத்திய மாற்றம் என்ன என்பதிலே ஒரு வகையான சந்தேகம் காணப்படுகிறது. எனவே இப்படியான வணக்க வழிபாடுகளாக எங்களுடைய வணக்க வழிபாடுகள் அமைகின்ற பட்சத்திலே அது கேள்விக்குறியாதாக மாறிவிடுகிறது. எனவே அன்புக்குரிய என் அன்பின் சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலா வாழ்வை வணக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய அன்றாட செயற்பாடுகளை அல்லாஹு தாலாவுடைய திருப்தியை எதிர்பார்த்து செய்கின்ற போது அவன் வாக்களித்திருக்கின்ற அந்த சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு தகுதியுடைய மனிதர்களாக எங்களை இந்த பூமியிலிருந்தே தயார்படுத்தி கொண்டு செல்வதற்கான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கையை வாழுகின்ற போது அந்த இலக்கை எதிர்பார்த்து நாங்கள் அல் குர்ஆன் எங்களுக்கு போதித்திருக்கின்ற, சுன்னா எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்ற எல்லா வகையான நல்ல வழக்க வழிபாடுகளையும் எங்களால் செய்து கொள்ள முடியும். ஆனால் இந்த ஏற்கனவே ஞாபகமூட்டிய இந்த இரண்டு முக்கியமான விடயங்களையும் அது இழந்து செல்கின்ற போது அது ஒரு பெருமதியான அமலாக இருந்தாலும் அது பெருமதியற்றதாக மாறிவிடுகிறது. அதே நேரம் இந்த அடிப்படை விடயங்கள் பேணப்படுகின்ற போது ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் அது அல்லாஹு தாலாவிடத்திலே உயர்ந்ததாக அவனுடைய திருப்தியை பெற்றுத்தருவதாக மாறிவிடுகிறது. எனவே ஒரு 4 விடயத்தை அல்லது 5 விடயத்தை எங்களுடைய செக்லிஸ்டிலே நாங்கள் குறித்துக் கொள்வோம். எங்களுடைய அடிப்படை ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் எங்களை பரீட்சித்து பார்க்கின்ற மிக பிரதானமான 5 விடயங்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வோம். முதலாவது, யாரும் பார்க்காத இடத்திலும் நான் நேர்மையாக இருக்கிறேனா என்பதனை அடிக்கடி கேட்டுக்கொள்கின்ற பழக்க வழக்கத்தை எங்களில் உருவாக்குகிறோம். யாரும் இல்லாத சந்தர்ப்பத்திலும் நான் நேர்மையாக நடந்து கொள்கிறேனா என்பதனை நாங்கள் அடிக்கடி கேட்டுக்கொள்வோம். இரண்டாவது, மக்கள் என்னை பார்க்காவிட்டாலும் நான் செய்கின்ற ஒரு நன்மையான வழக்கத்தை நான் செய்யாமல் விட்டுவிடாமல் தொடர்கிறேனா என்பதனை நாங்கள் கேட்டுக்கொள்வோம், அடிக்கடி எங்களை பார்த்து கேட்டுக்கொள்வோம். மூன்றாவது, இது சிறிய ஒரு அமல் தானே என்று நான் அலட்சியமாக விட்டுகிடுகின்ற பண்பு எங்களிடத்தில் இருக்கிறதா என்பதனை அடிக்கடி நாங்கள் எங்களை பார்த்து கேட்டுக்கொள்வோம். நாலாவது, எந்த ஒரு பாவத்தையும் அற்பமாக கருதுகின்ற, ஒரு சின்ன விடயம்தானே என்று கருதுகின்ற மனப்பக்குவம் எங்களிடத்தில் இருக்கிறதா என்பதனை கேட்டுக்கொள்வோம். ஐந்தாவது, இறுதியாக ஒவ்வொரு நாளிலும் இறுதியாக தூங்கச் செல்வதற்கு முன்னர் இதனை சரிபார்த்து குறித்து கொள்கின்ற அல்லது எங்களை நாங்கள் மேம்படுத்திக் கொள்கின்ற இந்த பழக்கத்தை நாங்கள் உருவாக்கி கொள்வோம். ஏனென்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு பிரபல்யமான கூற்று, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னர் எங்களை நாங்கள் விசாரித்துக் கொள்வோம் என்று இமாம் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நாம் அதனை
எங்களுடைய வழக்கமாக எடுத்துக்கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களுடைய மிகப்பெரிய ஒரு கவலை இருந்ததாக அல்லாஹு தஆலா சூரத்துல் முஃமினூனுடைய 60வது வசனத்திலே சொல்லுகிறான். வல்லதீன யுத்தூன மா ஆத்தவ் வ குலூபுஹும் வஜிலா அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். அவர்கள் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்துவிட்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்துவிட்டும் அல்லாஹு தாலா இதனை ஏற்றுக்கொள்வானா என்கின்ற அச்சத்தோடு வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹு தாலா சூரத்துல் முஃமினுடைய 60வது வசனத்திலே சொல்லி காட்டினார்கள். இதனை பற்றி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இடத்திலே கேட்கப்பட்ட போது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சஹாபாக்களை பொறுத்த மட்டிலே திருடுபவர்களாக இருக்கவில்லை, மது அருந்துபவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் நோன்பு நோற்றார்கள், தொழுதார்கள், தர்மம் செய்தார்கள். ஆனால் அல்லாஹு தாலா என்னுடைய நல்லமல்களை ஏற்றுக்கொள்வானா என்கின்ற அச்சம் மட்டும்தான் அவர்களை வாட்டி வதைத்து கொண்டிருந்தது என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டினார்கள். எனவே ஒரு முஃமினுடைய மனப்பக்குவம் இப்படியானதாகத்தான் இருக்க வேண்டும். எனவே நாம் செய்கின்ற நல்லமல்களை அல்லாஹு தாலாவினுடைய திருப்தியை எதிர்பார்த்து செய்கிறோம். எனவே இந்த வரையறைகளுக்குள்ளால் செய்து எங்களை நாங்கள் மீள்பளிப்பினை செய்து கொண்டு நாம் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்வோம். வல்லநாயன் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அவருடைய திருப்தியை பெற்றவர்களாக இந்த பூமியிலிருந்து விடைபெற்று செல்வதற்கின்ற பாக்கியத்தை தந்தருள்வானாக. அதே போன்று எங்கள் அனைவருக்கும் இதே போன்று சந்தோஷமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் ஆலாவிலே குடும்பம் சகிதமாக ஒன்று கூடுகின்ற பாக்கியத்தை அவன் நசீபாக்குவானாக. என்னுடைய குற்றம் குறைகளை பொருந்திக் கொண்டு எம் அனைவரையும் அல்லாஹு தஆலா அவனுடைய திருப்தியை பெற்றவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற பாக்கியத்தை நசீபாக்குவானாக என்று பிரார்த்தனை செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த உரையை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.